ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரவணா செல்வரத்னமில் டிஜிகோல்டு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 15% வந்து பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு தான் நமக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சுது. அதில் தான் 120 டேஸ்க்கு வந்து 7% வந்து பெனிஃபிட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் 15% வந்து பெனிஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரவணா செல்வரத்னம் இந்த டிஜிகோல்டு ஸ்கீம் வந்து ஜிஆர்டியை விட பெஸ்ட்டாக இருக்கா, அதில் வந்து என்ன டிஃபரன்ஸ் வந்து இருக்குது ரெண்டுக்கும், இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எந்தெந்த விஷயம்லாம் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். இதுதான் சரவணா செல்வரத்னமோட டிஜிகோல்டு ஸ்கீமோட பேஜு. ஸோ நம்ம வந்து இதில் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் வந்து எப்படி வந்து பேமெண்ட் பண்ணுறது, என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட்டு சில்வர் ரேட் வந்து பாருங்கள். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 13,200 ரூபாய். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் அன்றைக்கி. ஷாப் ரேட்டுமே வந்து அதுதான். பட் இவங்ககிட்ட வந்து ஒரு 30 ருபீஸ் வந்து கம்மியாக இருக்குது. சில்வருமே அரௌண்ட் ஒரு 60 பைசே வந்து கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க டிஜிகோல்டு ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணோன்னே வந்து இப்படி தான் இருக்கும். நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ணலை இது வரைக்கும். அதனால தான் 0 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இதில் வந்து சேவ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வருது. இதில் வந்து அமௌண்ட் வந்து நம்ம எவ்வளோ போடுறோம், கிராம்ஸ் வந்து அதுக்கு எவ்வளோ அக்குமுலேட் ஆகுது, நம்மளோட பெனிஃபிட் வந்து அமௌண்ட்டாகவும் வந்து கொடுக்குறாங்க, வெயிட்டாகவும் வந்து கொடுக்குறாங்க. நம்மளோட கிராம்ஸு பெனிஃபிட் ரெண்டையும் சேர்த்துட்டு குவான்டிட்டி யூ சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு வந்து 15% வந்து பெனிஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் மந்த்து 30 டேஸ்க்கு அப்புறம் வர செகண்ட் மந்த்துக்கு வந்து 12% வந்து பெனிஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இந்த 3 மாதத்துக்கு வந்து 10% வந்து பெனிஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 6, 7, 8 இந்த 3 மாதத்துக்கு வந்து 8% வந்து பெனிஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 9, 10 இந்த 2 மாதத்துக்கு வந்து 7% வந்து பெனிஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. 11th மந்த்துக்கு வந்து எந்த பெனிஃபிட்டும் வந்து கிடையாது. எல்லா இது போலையும் இதுக்கு வந்து மெச்சூரிட்டி டேட் வந்து 330 நாள். 11 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதோட பெனிஃபிட் ரேட். பெனிஃபிட் வந்து சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு மெயினாக என்ன பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காயின்ஸ் இதில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, நம்ம ஜுவல்லரி மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்துங்க. நீங்கள் வந்து கோல்டு காயினுக்கு தான் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது, ஜுவல்லரிக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்கீம் வந்து பெஸ்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ இதில் பெனிஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15%, 12, 10, 8, 7 அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 7%க்கு உள்ளே இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை மேக்ஸிமம் வந்து ஒரு 10%க்குள்ளே இருக்கிறத வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து அதே ஒரு ஆன்டிக்கு இல்லை எக்ஸ்ட்ரா வந்து ஜாஸ்தி வேஸ்டேஜ் இருக்கிறது ஒரு 12%, 13%, 15% இப்படி இருக்கிறதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து லாஸ் தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஜுவல்ஸ் தான் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. லோ வேஸ்டேஜில் இருக்க செயின், பேங்கிள்ஸு அந்த மாதிரி ஏதாவது வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். கோல்டு காயின் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த 330 டேஸ் ஃபுல்லாகவே வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜிஆர்டியில் அப்படி ஒரு பாயிண்ட் வந்து இல்லை. நம்ம வந்து 7% பெனிஃபிட்டுக்கு வரைக்கும் வந்து பே பண்ணிவிட்டு 5% வரும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். பட் இதில் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதில் ஸ்டாப் பண்ணிக்கலாமா, ஸ்டாப் பண்ணால் வந்து பெனிஃபிட்டுக்கு ஏதாவது வந்து பிரச்சனை வருமா அப்படிங்கிறது வந்து எதுவும் கொடுக்கல. பட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த்ரோ மஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. மஸ்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் த்ரோ அவுட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் த்ரோ அவுட்டுமே வந்து பண்ணலாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாருங்கள். ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 9 to 10th மந்த் வரைக்குமே வந்து 7% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக வரைக்கும் வந்து பே பண்ணால் கூட உங்களுக்கு 7% வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அந்த லாஸ்ட் ஒரே மாதம் அந்த 11th மந்த்துக்கு மட்டும்தான் வந்து பெனிஃபிட் இல்லை. நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் 10 months வரைக்குமே கூட ஃபுல்லாகவே வந்து பே பண்ணலாம். இதில் வந்து பெனிஃபிட் வந்து அந்த அளவுக்கு நல்லாவே தான் வந்து இருக்குது. வந்து மினிமம் லாக்இன் பீரியடுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்து ரிஸ்க் அண்ட் கன்சிடரேஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து அந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மிஸ்டு பேமெண்ட்ஸ் இன்கேஸ் வந்து பேமெண்ட் வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஸ்கீம் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது.
ஃபுல் பெனிஃபிட் வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இதில் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணி தான் வந்து வாங்கணும். இதில் இருக்க இந்த ஸ்கீமை வந்து ஒரு நேம்லேருந்து இன்னொரு நேமுக்கு வந்து மாற்ற முடியாது, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டும் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து இங்கே நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே இருக்க கோல்டு ரேட், இதில் வந்து ஒரு கோல்டு ரேட் காட்டுதில் நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு வந்தேன். அந்த 13,200ங்கிறது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் ஷாப் ப்ரைஸ். பட் இவங்களது வந்து அதோட கம்மியாக இருந்தது. ஸோ இவங்களோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கோல்டு வந்து இதில் வந்து ஆட் ஆகும். இதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோர்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஐடி ப்ரூஃபெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துங்க. ஏன்னா ரிடம்ஷன் அப்போ அதே சேம் ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீமை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபரபிள், அதை நம்ம வந்து கேஷாகவும் வந்து வாங்க முடியாது. ஜிஆர்டி மாதிரி வந்து அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி வந்து யூஸ் பண்ண முடியாது. யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் வந்து போட்டு தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்கேஸ் அந்த ஆக்சஸ்லாம் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா வந்து ப்ராப்பர் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு தான் ரெக்கவரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோல்டு வந்து இது ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பாஸ்வேர்டெல்லாம் வந்து என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பேமெண்ட் வந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் 3 ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சரவணா செல்வரத்னமோட டிஜிகோல்டு பேமெண்ட்டு, இன்னொன்று வந்து ஜிஆர்டியோட இன்ஸ்டா கோல்டு, இன்னொன்று வந்து கால்குலேட்டர். இந்த 3 வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 100 rupees அப்படின்னு சொல்லி போடுறோம் அப்படின்னா இதில் 7 grams வந்து ஆட் ஆகுது, 1 milligram வந்து ஆட் ஆகுது. டோட்டல் பண்ணி 8 milligrams வந்து நமக்கு டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. 15 rupees அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 100 ரூபாயோட 15% அப்படிங்கிறது 15 ரூபாய். ஸோ அந்த 15 ரூபாய் அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. இதே நம்ம வந்து ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு வந்து போட்டோம் அப்படின்னா இதில் 100 rupees அப்படின்னு போட்டோம்னா இது 7% பெனிஃபிட்டில் இருக்குது. ஸோ இப்படி வந்து போடும்போது நமக்கு இதில் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 8 milligrams வந்து கோல்டு வெயிட்டாகவும் 1 milligram வந்து பெனிஃபிட்டாகவும் வந்து கிடைக்குது. ஸோ டோட்டலாக 9 milligrams வந்து கிடைக்குது. அதே இப்போ இந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு தான் வந்து பெஸ்ட்டாக இருக்க மாதிரி வந்து தெரியுது. இதுலையா இந்த சரவணா செல்வரத்னமில் 8 milligram தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் வந்து நமக்கு 9 milligrams வந்து கிடைக்குது. இப்போது இதை வந்து எப்படி இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கால்குலேட்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 100 டிவைட் பை அவங்களோட கோல்டு ரேட் 13,170 அப்படிங்கிறது தான் அந்த சரவணா செல்வரத்னமோட கோல்டு ப்ரைஸு. ஸோ அங்கே மேலே கொடுத்துருக்காங்க இன்ட்டு 15% அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 0.001138 அப்படின்னு வருது. ஸோ இவங்க வந்து அரௌண்ட் ஒரு 5 to 6 digit வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து இங்கே வந்து பிரச்சனை ஆகுது. ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் 3 digitலேயே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதனால தான் நமக்கு பெனிஃபிட் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கிது. இப்போ இதை வந்து டபுள் பண்ணி போடலாம். ஸோ இப்போ வந்து எவ்வளோ போட்டால் நமக்கு வந்து 2 milligram வந்து பெனிஃபிட்டாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் 2 milligram வந்து கிடைக்கணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 200 போடுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம 2 milligramக்கு மேலே கிடைக்கிது. ஸோ கரெக்டாக எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 190 வந்து போடுறேன், அப்போவும் வந்து 2 milligram வருது. 180 வந்து போடுறேன், அப்போது 2 milligram வந்து வருது. 170 வந்து போடுறேன், அப்போது வரல. ஸோ 175 போடுறேன், அப்போ 199 அப்படின்னு இருக்குது. ஸோ 6 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 200ன்னு கரெக்டாக வந்து வருது. ஸோ 175 176 இதை போட்டு நம்ம எப்படி இதில் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரவணா செல்வரத்னமில். ஸோ இப்போ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ 175 அப்படின்னு போடுறேன் அப்படின்னா 175க்கு 13 மில்லிகிராமும் 1 milligram வந்து பெனிஃபிட்டாகவும் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. அதே 176 அப்படின்னு போடும்போது தான் 13 milligram, அதே 13 milligram பட் 2 milligram வந்து பெனிஃபிட்டாக வந்து கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி வந்து இதில் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ எவ்வளோ வந்து நம்ம அமௌண்ட் வந்து போடணும், டிவைட் பை கோல்டு ரேட் இன்ட்டு 15% அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக ரவுண்ட் ஆஃப் ஆகி 0.002 அப்படின்னு வந்து வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் வந்து அதில் வந்து ஆட் ஆகுது. இதே இப்போ 175 அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து வரல, ரவுண்ட் ஆஃப் பண்ணி வந்து வரமாட்டேங்குது. ஸோ 6 digit அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால தான் நமக்கு வந்து இதில் வந்து ஆட் ஆகலை. ஸோ 6 digit வந்து இருக்குது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் வந்து போட்டு பார்க்கலாம். இதில் வந்து 176 அப்படின்னு போடுறோம் அப்படின்னா
13 மில்லிகிராம் அது வந்து சேமாக ஆட் ஆகுது. பட் பெனிஃபிட் வந்து 1 மில்லிகிராம் தான் ஆட் ஆகுது. அதுதான் வந்து இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. நமக்கு நீங்கள் வந்து நிறைய அமௌண்ட் வந்து போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இதை வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போடுவோம்ல ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில், சரவணா செல்வரத்னம்ல அப்படி போடணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் 500 போட்டிங்க அப்படின்னாலும் 500க்கானது ஆட் ஆக போகுது. இப்போ 500 போடுறீங்க அப்படின்னா 37 இதில் வந்து ஒரு 5 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆகுது. அதே வந்து 1000 அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு 75ம் இதில் வந்து 11ம் வந்து ஆட் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் பெரிய அமௌண்ட் வந்து போட்டாலும் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி பெனிஃபிட் ஆட் ஆகிற மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கால்குலேஷன் வந்து இப்படி தான் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து 1000 அப்படின்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். 1000 அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா 11 மில்லிகிராம்ஸ் வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ 11 மில்லிகிராம்ஸ் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக வந்து கிடைக்குது. ஸோ உங்களால் ஜாஸ்தி அமௌண்ட் வந்து போட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து சரவணா செல்வரத்னம் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சும்மா வேஸ்டேஜ் இருக்க ஜுவல்ஸ் வந்து நான் பார்க்குறேன், கொஞ்சம் அமௌண்ட் வந்து நான் ஜாஸ்தி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சரவணா செல்வரத்னம் வந்து பெனிஃபிட்டாக தான் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு 15%, அதுக்கப்புறம் 12% அந்த மாதிரி வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க. மினிமமாகவே வந்து 7% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் காயின் தான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டுலேயே வந்து போய்க்கலாம். ஸோ அதுவே வந்து ஓகேயாக தான் இருக்குது. 7% பெனிஃபிட்டில் மட்டும் பே பண்ணிவிட்டு 5% வந்து பே பண்ணாமல் நீங்கள் வந்து விட்டுறலாம். இங்கே வந்து வேஸ்டேஜுமே ஓரளவுக்கு ஓகேயாக தான் வந்து இருக்கும். ஜிஆர்டி, போத்தீஸு, தங்கமயில் அந்த அளவுக்குலாம் வந்து ஜாஸ்தியாக இருக்காது. சரவணா எலைட், சரவணா செல்வரத்னம் இவங்கட்டெலாம் வந்து மீடியம் லெவலில் தான் இருக்கும் வேஸ்டேஜ். ஒரு 12%, 10%, 8% அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரிக்கு வேணால் இந்த ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை இன்னும் அவங்க ஃபுல்லாக வந்து கொடுக்கல. இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு 5 பாயிண்ட் மட்டும்தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் எதுவும் தெளிவாக வந்து கொடுக்கல. அமௌண்ட் வந்து 5 to 6 டிஜிட் வரைக்கும் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் வந்து பெனிஃபிட் ஆட் ஆகுது. அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக என்னோடய ஒப்பீனியன் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நல்ல வந்து ஒர்க் இருக்க ஜுவல்ஸ்லாம் வந்து பார்க்குறீங்க, ஆன்டிக்லாம் வந்து பார்க்குறீங்க, நிறைய வேஸ்டேஜ் இருக்கிறதுலாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சிட்டு ஸ்கீம் போட்டு வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நான் வந்து காயின் தான் வந்து வாங்குறேன் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து பெஸ்ட் வந்து ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு ஸ்கீம். அது வந்து நல்லாயிருக்கு. ஸோ காயின் தான் வந்து உங்களோட டார்கெட் அப்படின்னா ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் லோ வேஸ்டேஜில் இருக்க ஜுவல்ஸ் தான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா லைக் செயின், பேங்கிள்ஸு ஒரு 10%க்குள்ளே இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா இந்த சரவணா செல்வரத்னம் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வந்து கோல் வந்து என்ன, நீங்கள் வந்து என்ன வாங்க திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்குங்க. இப்போ ஒரு இயரிங் தான் வந்து உங்களோட டார்கெட்டாக இருக்குது அப்படின்னா அதோட வேஸ்டேஜ் எல்லாம் எல்லா இடத்துலையுமே வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் சிட்டு ஸ்கீம் வந்து போய்க்கோங்க. பிளெயின் எல்லோ கோல்டு ஜுவல்லரி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த சரவணா செல்வரத்னமோட டிஜிகோல்டு ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.